அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல வாயில வச்சதும் வெண்ண மாதிரி பஞ்சா கரைஞ்சு விடுற பாரம்பரிய ஃபேமஸ் கம கம கருப்பட்டி வட்டலப்பம் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வட்டலப்பம் செய்யறது ஏதோ பெரிய வித்தையெல்லாம் இல்ல மக்களே. சரியான அளவுல பொருள்களை சேர்த்து ஆவில வச்சு எடுத்தா கடைகள்ல வாங்குறதை விட அம்புட்டு சாஃப்டா பஞ்சு போல வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு அகரமான பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல 6 முட்டைகளை ஒண்ணு பின்னாடி ஒன்னா உடைச்சு ஊத்தி ஒரு விஸ்க் வச்சு லேசா அடிச்சுக்கோங்க. இதோட அந்த இனிப்பை தூக்கி கொடுக்க 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இது கூட நாம கெட்டியா எடுத்து வச்சிருக்க 300 மில்லி தேங்காயின் முதல் பால், அதாவது திக் தேங்காய் பால், அப்புறம் 225 கிராம் நல்ல சுத்தமான கருப்பட்டி, லேசான தூக்கலான சுவைக்கு 1/8 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் அந்த கம கம வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு கருப்பட்டி நல்ல கரையும் வரைக்கும் கைய தட்டாம கலக்கி விட்டுக்கோங்க மக்களே. இப்போ ஒரு அகலமான பவுல்ல நெய் தடவின ஒரு பாத்திரத்துல இந்த கலவைய ஒரு சல்லடையில வச்சு கண்டிப்பா வடிகட்டி சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் வட்டலப்பம் டெக்ஸ்சர் பபிள்ஸ் இல்லாம பஞ்சு போல ஸ்மூத்தா வரும். மேல ஒரு ஃபாயில் பேப்பரோ இல்ல தட்டோ வச்சு நல்லா மூடிடுங்க. முன்கூட்டியே தண்ணி கொதிக்க வச்ச இட்லி பாத்திரத்துல இல்ல குக்கர்ல வச்சு மிதமான தீயில 30 to 40 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்தீங்கன்னா அப்பாடா, வீடே கருப்பட்டி வாசனையில கமக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றாக ஆறினதும் தட்ல கவிழ்த்து வெட்டி எடுத்து ஒரு வாய் வச்சிங்கன்னா கருப்பட்டியோட மணமும் தேங்காய் பாலோட ரிச் டேஸ்டும் சேர்ந்து நாக்குல பஞ்சா கரைஞ்சு ஓடும் மக்களே. வீட்டு விசேஷத்துக்கோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்கோ இத செஞ்சு கொடுத்தா தட்டே காலியாகிடும். இத கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு முடிச்சதும் ருசி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை இதை விட ஒரு கெத்தான ரெசிபியோட வர்றேன். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.